வேற மாதிரி எடுத்து போட்டு திருச்சி கலவத்தை உண்டாட்டி விட்டு போங்க, நாசமா போட்டு போங்க. இதே வேலை கேள்வியை பாரு. அப்படியே வாங்க சார், அப்படியே வாங்க சார். பின்னாடி போங்களா போங்க சார். வருவாங்க. சார் சார் பார்த்து பார்த்து மேடம் எந்த ரூம்? எந்த ரூம் மேம்? 109 ரைட் சைடு அப்படியே வாங்க. லாஸ்ட்ல போங்க. மைக் வந்துடா. கார்டு இருக்கு அதில் முதல்ல இருக்குடா. படிக்கட்டு தள்ளுறா.
தெளிவா தெளிவா யோசனை பண்ணி ஓட்டு போடுவாங்க. வெயில் மட்டும் அரசியல் கட்சிகள் நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? வெயில் மட்டும் தான் காரணமா இல்ல மக்கள் வராதுக்கு அரசியல் கட்சிகள் மீது நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். அது உங்க யூத்துக்கு நான் விட்டுறேன், நீங்க எடுத்துக்கங்க. நீங்க எந்த யோசனை பண்ணி வாக்களிச்சீங்க? நான் ஓட்டு போட்டு ஆகணும்ல, கண்டிப்பாக போடணும்ல. ஒரு குடிமகனாக பிறகு வந்து ஓட்டு போடணும். ஓட்டு போட்டு நம்மளுடைய கருத்தை மனசுக்குள்ளே இருக்க சொல்லி ஆகணும்ல. அது வந்து விரல் மூலியமாக சொல்லணும்ல, இல்லைன்னா அது தப்பாக போயிடும். ஓட்டு போடணும். அதை வயசானவங்க பரவாயில்ல, முதல் முறை வாக்காளர்களுமே நிறைய பேர் ஓட்டு போடல, ஓட்டு போட வர மாட்டேங்கிறாங்க இளைஞர்களே. ஆமாம் சார், அது எனக்கு சரியா தெரியல. சென்னை போன்ற நகரங்கள் அதை பற்றி பத்திரிகைக்காரங்க நீ போய் எல்லா வீட்டிலும் போய் விசாரிச்சுட்டு வாங்க, எனக்கு தெரியாது அதை பற்றி. சார் இப்போ கிராமப்புறங்கள்ல அதிகமாக வாக்குப்பதிவு வருது எப்பவுமே. அப்போ சென்னை போன்ற நகரங்கள்ல கம்மியாக இருக்குது. இங்கே வந்து ஒரு படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது என்னன்னு தெரியல. ஆனால் நேற்றை விட வெயில் ஜாஸ்தி இல்லை எனக்கு. ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்துக்கு ஓட்டு விழுந்திருக்கும், அதான் உண்மை. இந்த முறை நான் எலெக்ஷனில் ஃபுல்லாக ஷூட்டிங் போயிட்டு இருக்கனால ஃபுல்லாக பிஸியாக இருக்கேன். அதனால் இந்த முறை நான் அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. டிஜிட்டல்னாவே எனக்கு என்னன்னு தெரியாது, அது மட்டும் தெரியும். அது வேணால் ஒரு பாட்டு பாடலாம். கண்ணாசியம் பாடினார்ல, இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு, எல்லா மதமும் ஓர் மதமே, எல்லார் மொழியும் ஒரு பேச்சு அப்படின்னு பண்ணார். அவ்வளோதான். நம்ம இந்தியாங்கிற சொன்னீங்கல்ல, அது மட்டும்தான். நம்ம வேற மாதிரி எடுத்து போட்டு திருச்சி கலவத்தை உண்டாட்டி விட்டு போங்க, நாசமா போட்டு போங்க. இதே வேலை கேள்வியை பாரு. சிவாஜி பார்த்தாலே அப்புறம் வேற மாதிரி என்ன அர்த்தம்? இது என்ன வாயில மாற்றம் வருமா சார்? மாற்றம் வருமா? 23ஆம் புலிகேசியில் மாற்றம் ஒன்றுதான். மாற்றம் வரும்னா நீ கண்டுபிடிங்க. நீங்க சொல்றீங்களா? நாங்க இப்ப படத்துல சொல்லிட்டு இருக்கோம்.